வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கஃபே. இன்று நாம் பார்க்க இருப்பது எளிமையான முறையில் செய்யக்கூடிய வெங்காயம் பூண்டு குழம்பு தான். இதற்கு தேவையான பொருளை பார்ப்போம். 2 பெரிய பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், புளி, சிறிய எலுமிச்சை அளவு புளி நாம் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். தாளிப்பதற்கு கறிவேப்பிலை, கடுகு, உளுந்து, வெந்தயம், ஜீரகம், 2 மிளகு, காய்ந்த மிளகாய் 1. இதை தாளிப்பதற்கு நாம் சேர்க்க வேண்டும். மேலும் தாளிக்கும் போது பச்சை மிளகாய் 1 போட வேண்டும். பின்பு 1 தக்காளி, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் தனி குழம்பு மிளகாய் பொடி, 2 சில் தேங்காயை அரைத்து வைத்த விழுது. இவைதான் நாம் தாளிப்பதற்கு தேவையானது. நாம் தாளிக்கும் போது சிறிதளவு பெருங்காயத்தூளும் போட்டுக்கொள்ள வேண்டும். நாம் பூண்டு குழம்பு தாளிக்கும் போது நல்லெண்ணெயில் தாளிப்பதே நல்ல சுவையாக இருக்கும். முதலில் நாம் இந்த பூண்டு வெங்காயத்தை உரித்து கொள்ள வேண்டும். சின்ன வெங்காயத்தை நாம் உரித்து வைத்து கொள்ள வேண்டும். பூண்டையும் உரித்து விட்டு பின் 1 தக்காளி பழத்தை நறுக்கிவிட்டு மிளகாயையும் நறுக்கி கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் தாளிக்கலாம். தாளிப்பதற்கு ஒரு கடாயை அடுப்பில் வைத்து கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட வேண்டும். தேவைப்பட்டால் நாம் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கொள்ளலாம். அவரவர் தேவைக்கேற்றவாறு எண்ணெய் அதிகம் ஊற்றிக்கொள்ளலாம். பொதுவாக பூண்டு குழம்பிற்கு நாம் சாம்பார் மற்ற குழம்புகளை விட சற்று 1 ஸ்பூன் எண்ணெய் அதிகமாக விட்டால் சுவையாக தான் இருக்கும். இப்பொழுது நாம் தாளிப்பதற்கு எடுத்து வைத்த கடுகு, உளுந்து, ஜீரகம், மிளகு, காய்ந்த மிளகாயை போட வேண்டும். நாம் இவை அனைத்தையும் ஒன்றாகவே போட்டு விடலாம். கடுகு பொரிந்ததும் நாம் சிறிதளவு பெருங்காயத்தூள் போட வேண்டும். பெருங்காயத்தூள் குழம்பிற்கு அதிக சுவையை கொடுக்கும். இதனுடன் நாம் உரித்து வைத்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுக்கொள்ளலாம். நாம் 1 நிமிடம் வதக்கிவிட்டு இதனுடன் கறிவேப்பிலை சேர்த்து கொள்ளலாம். ஒரு சிலர் பூண்டு குழம்பிற்கு காய்ந்த சுண்டைக்காய் வத்தல் சேர்ப்பார்கள். அதுவும் சுவையாக இருக்கும். அது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். நாம் சுண்டைக்காய் 4 சேர்த்தும் தாளித்து கொள்ளலாம். கறிவேப்பிலையை போட்டு இதனுடனே நாம் நறுக்கிய பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளலாம். பச்சை மிளகாய் போட்டு வதக்கி பின் தேவையான அளவு உப்பு சேர்க்க வேண்டும். நாம் வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்த்தால் வெங்காயம் சீக்கிரம் நன்றாக வதங்கிவிடும். வெங்காயம் இப்படி வதங்கி வரும் வேளையில் நாம் நறுக்கிய 1 தக்காளி பழத்தை சேர்க்க வேண்டும். இதற்கு ஒரு சிறிய தக்காளி பழமே போதுமானது. நாம் கரைத்து வைத்த புளி கரைசலை ஊற்றப் போவதால் 1 தக்காளி பழமே இதற்கு போதுமானது. இது ஒரு நிமிடம் நமக்கு வெங்காயம், தக்காளி அனைத்தும் சேர்ந்து வதங்கி வர வேண்டும். நாம் மிதமான தீயில் வைத்து இதை வேக வைக்கலாம். இந்த வெங்காயம் நன்றாக வதங்கி வரும் வேளையில் நாம் எடுத்து வைத்த மஞ்சள் தூளும் தனி குழம்பு மிளகாய் பொடியும் சேர்க்க வேண்டும். இதை ஒரு 10 நிமிடம் இதை சிறிது வதக்கியவுடன் நாம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணீர் விட வேண்டும். முதலில் நாம் புளி தண்ணீர் விடக்கூடாது. ஒரு 1/2 டம்ளர் தண்ணீர் விட்டு ஒரு கொதி வந்தவுடன் தான் நாம் புளி தண்ணீரை கலக்க வேண்டும். இந்த பச்சை வடை போவதற்காக நாம் இந்த தண்ணீர் ஊற்றி 1 நிமிடம் கொதிக்க வைக்க வேண்டும். தண்ணீர் கொதிக்கும் போது நாம் தீயை ஹை ஃப்ளேமில் அடுப்பில் வைத்து கொள்ளலாம். இது கொதிக்கும் போதே நல்ல வாசனையாகவே இருக்கும். இந்த கொதிக்கும் தண்ணீரிலே பூண்டும் வெங்காயம் நன்றாக வெந்துவிடும். நாம் கடாயில்
பூண்டு குழம்பு வைப்பது தான் சுவையாக இருக்கும். ஒரு சிலர் குக்கரிலும் வைப்பார்கள். அவரவர் விருப்பமானது. நாம் ஒரு நிமிடம் கழித்து பூண்டை நாம் நசுக்கி பார்க்க வேண்டும். அது நன்றாக வெந்திருந்தால் நாம் இதனுடனே புளி தண்ணி சேர்த்து கொள்ளலாம். அல்லது இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணீர் விட்டு பூண்டை வேக வைக்க வேண்டும். நான் பூண்டு நன்றாக வேகுவதற்காக ஒரு அரை கிளாஸ் தண்ணீர் விடுகிறேன். நாம் பூண்டு மிக விரைவில் வேக வேண்டுமென்றால் ஒரு மூடி போட்டும் மூடி வைத்துக் கொள்ளலாம். இப்படி மூடி வைப்பதால் ஒரு நிமிடத்திலே பூண்டு நன்றாக மசிந்துவிடும். இப்பொழுது ஒரு நிமிடம் ஆகிவிட்டது. நாம் மூடியை திறந்து கொள்ளலாம். இப்படி குழம்பு நன்றாக வற்றி பூண்டு வெங்காயம் வெந்து வந்துள்ளது. இந்த சமயம் நாம் கரைத்து வைத்த புளி கரைசலை ஊற்ற வேண்டும். இந்த அளவு குழம்பிற்கு நாம் அரை டம்ளர் புளி கரைசல் ஊற்றினாலே போதுமானது. புளிக்கரைசல் ஊற்றி நாம் ஒரு நிமிடம் ஹை ஃப்ளேமில் வைத்து கொதிக்க வைக்க வேண்டும். ஒரு நிமிடம் கொதித்தவுடன் நாம் அரைத்து வைத்த தேங்காய் விழுதை சேர்க்க வேண்டும். தேங்காய் சேர்ப்பதால் குழம்பின் சுவை அதிகரிக்கும். நாம் தேங்காய் சேர்த்தவுடன் ஒரு கொதி வந்தவுடன் தீயை மிதமாக வைத்து 5 நிமிடம் குழம்பை வைக்க வேண்டும் அடுப்பிலே. ஒரு சிலர் தேங்காய் போடாமலும் செய்வார்கள். அவரவர் விருப்பப்படி நாம் செய்யலாம். தேங்காய் போட்டால் சுவை அதிகமாக இருக்கும். நாம் தேங்காய் கலந்து மிதமான தீயில் ஒரு நிமிடம் வைத்து இப்படி எண்ணெய் பிரிந்து வரும் சமயம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட வேண்டும். பின்பு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். மிக அருமையாக இருக்கும். இதற்கு நாம் அப்பளம் வைத்து சாப்பிடலாம். இது முட்டை ஆம்லேட் போட்டும் சாப்பிடலாம். இது மிக சுவையான பூண்டு குழம்பு. இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். நன்றி, வணக்கம்.